ஒரு அரசர் ஒரு முறை தன்னுடைய வேலையாட்கள்கிட்ட வாழைத்தார் வாங்கிட்டு வர சொன்னாராம் சாமி கும்பிட்றதுக்காக. அப்போ இவர் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஒண்ணு பசிக்குதுன்னு ரொம்ப அழுதுகிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னா இவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. சரின்னு அதுலேருந்து ஒரு 2 வாழைப்பழத்த பிச்சு அந்த குழந்தைகிட்ட குடுத்துட்டு வந்துட்டார். அப்போ வந்ததுக்கப்புறமா அரசர் அந்த தார பார்த்துட்டு, "எங்கடா 2 வாழைப்பழம் குறையுது? கடவுளுக்கு படைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தத போயிட்டு இப்படி பிச்சு குடுத்துட்டு வந்தியே!" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு, அவன போட்டு சரியான அடி அடிக்க சொல்லியிருக்காரு. கட்டி வச்சு பயங்கரமான அடி சாட்டையால. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வாழைத்தார எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போனாராம். போனதுக்கப்புறம் அந்த வாழைத்தார போய் வச்சதுக்கப்புறமா, கடவுள் வந்து கண் விழிச்சு பார்த்தாங்களாம். பார்த்துட்டு, "உன்னுடைய வாழைத்தார்கள் எல்லாமே அதில உள்ள பழங்கள் எல்லாம் அழுகி போயிருக்கு. இத எதுக்கு நீ எனக்கு கொண்டு வந்த?" அப்படின்னு கேட்க, பார்த்தா எல்லா பழங்களுமே அழுகி போயிருந்துச்சாம். அதோட நம்ம கொண்டு வரயில நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னா, அந்த அரசருக்கு ஒரே ஒரு எப்படி சொன்னா குழப்பமா இருக்கு. அப்போ அந்த கடவுள் சொல்லிச்சான், நீ கொண்டு வந்த வாழைத்தார்ல 2 வாழைப்பழம் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அந்த 2 வாழைப்பழத்தையும் நேத்தே நான் சாப்பிட்டுட்டேன்" அப்படின்னு சொன்னுச்சாம். அப்பதான் அந்த அரசருக்கு புரிய வந்துச்சாம், "ஏழை குழந்தையின் பசியை போக்குவது தான் கடவுளை பார்ப்பது" அப்படின்னு சொல்லிட்டு.